இருமொழியா மும்மொழியா உங்களின் கருத்து என்ன? ஏன் தான் எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா இப்ப நம்ம தமிழ்ல தாய்மொழி தமிழ்ல பேசுறது வந்து நம்மளை யாராலையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா தமிழ் பேசணும். இங்கிலீஷ் வந்து எங்க போனாலும் இங்கிலீஷ் பேசிக்கலாம். ஆனா ஹிந்தி வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பராசக்தி படம் வந்துச்சு. அந்த பராசக்தி படத்திலே சொல்லியிருப்பாங்க அந்த இருமொழிக்கான அந்த இது ஒரு தாய்மொழியும் அவங்களுக்கு தேவையான மொழியும் படிச்சுட்டா தான் நல்லது. அதனால அது வந்து இதா இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், போன கொஸ்டின் ஒன்று கேட்டீங்க, சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்னு. அது நான் பேச நினைச்சேன், என்கிட்ட மைக் யாரும் கொடுக்குற சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் நினைச்சேங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வரையும் எனக்கு வந்து அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப வந்து நான் செகண்ட் இயர்ல இந்த சோசியல் மீடியா மூலமா தான், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எனக்கு அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது. செகண்ட் இயர்ல இந்த சோசியல் மீடியா மூலமா இந்த விஜய் டிவிக்கு அவர் வந்தோடனே அதை பத்தி நான் அதிகமா அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் அரசியலை பத்தி ரிலேட்டடா வந்துட்டே இருக்கும். அதை பத்தி நான் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சேன் அரசியலை பத்தி. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப வந்து ஃபேன்ஸ் இந்த விஜய் வந்து செலிபிரிட்டி ஆக்டர்னால ஃபேன்ஸ் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க, அதனால அவர் வந்து செலிபிரிட்டினால ஓட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இல்லை, இந்த இப்ப வந்து அவர் சினிமால இருந்து 300 கோடி சம்பளத்தை விட்டு வர்றாருன்னா ஒரு சும்மா ஒன்றும் வரல. 300 கோடி சம்பளம் விட்டு வந்திருக்காரு. எதுக்குன்னா மக்களுக்காண்டி பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. இப்ப ஆல்ரெடி 2 பேர் பண்ணிருக்காங்க, ஏடிஎம்கே பண்ணிருக்காங்க, டிஎம்கே பண்ணிருக்காங்க. அப்ப புதுசா வந்து விஜய் வராருன்னா அவர் எதுக்கு வராருன்னா மக்களுக்கு பண்றதா வந்து, அவர் பண்ணாதான் பண்றதுதான் வராரு. இப்ப நான் வந்து எல்லா கட்சிகளையும் மக்கள் பண்றது தானே வந்திருக்காங்க, எல்லாருமே பண்றாங்கல்ல. அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அதுல வந்து பாதி தான் நிறைவேற்றிருக்காங்க, மீதி நிறைவேற்றல. அது அது எல்லாம் டீட்டெயிலா தெரியல. உங்களுடைய கட்சி விஜய் வராரு அப்படின்னு சொல்றவங்களே, விஜய் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்றீங்களா? அவர் அந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்து அவர் நிறைவேற்றுவாருன்ற ஒரு நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு சாத்தியம் தான், கண்டிப்பா இருக்கு. எப்படின்னா தான் 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராருல்ல. சம்பளம்ன்றது அவர் தனிப்பட்ட ஒரு விஷயங்கள். பட் பொது வாழ்க்கைக்கு வரும்போது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளோ ஒரு சூழலோ உருவாக்கி அவரால் செஞ்சிட முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு 10 வாக்குறுதி கொடுக்கிறாருன்னு வச்சுப்போமே, அந்த 10 வாக்குறுதியும் அவரால் செஞ்சிட முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்றைய சூழல் அதை ஏற்படுத்தி கொடுக்குமா, இல்ல அவர் சூழல் உருவாக்குவாரா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுவரை இத்தனை நம்பி போட்டோம், இப்ப லாஸ்டா வந்து இவரை நம்பி போட்டு பார்ப்போம், அது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அரசியல் விட்டு வர நான் வந்து தனுஷ் ரசிகன், தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன். தளபதிக்காக ஓட்டு போடுங்க, ஃபைன், ஓகே. ஒருவேளை நான் இப்படி ஆதாரம் காட்டுறான், ஆதாரம் ஆகக்கூடாதுன்னு போல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தளபதிக்கு நீங்க ஓட்டு போறீங்க எல்லாம் ஓகே, வாட் இஃப்ன்ற ஒரு செக்மெண்ட்ல தான் கேட்கிறேன். அவரால் நிறைவேற்ற முடியல அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன ஆகும்? போ ஏமாற்றம் தானே. கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார் நம்பிக்கை இருக்கு. நான் வந்து இருமொழி கொள்கையை தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன். இங்கிலீஷ் நான் கற்றுக்கும்போது நான் வந்து வெளியே எங்கே போனாலுமே வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியே நான் வந்து மற்ற லாங்குவேஜ் வேறு கண்ட்ரிஸ் போனாலுமே எனக்கு இங்கிலீஷே போதுமானதாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து 3rd லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அது வந்து எங்களோட விருப்பமாக இருக்கணும். எங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அதை நாங்கள் எங்கள் விருப்பத்தோடு நாங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜை நீங்கள் இந்த லாங்குவேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு லாங்குவேஜை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது எங்களுக்கு அது வந்து அது மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும். மற்ற இடத்துக்கு நான் வந்து இப்போ ஃபாரினே போனாலும் நான் அந்த 3ஆவதா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண மொழியை வந்து நாங்கள் பேச போவேனா யூஸ் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இங்கிலீஷே போதுமானதாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுன்றது எங்களோட தனிப்பட்ட விருப்பம். எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு தோணும் போது நாங்கள் கற்றுப்போம். நீங்கள் இந்த மொழி கற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் இது அப்படின்றத வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறது என்னோட கருத்து. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணணும், இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கான வேலை, இங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுப்போன்றது நான் தவிர்க்கிறேன். 3வது மொழி அப்படிங்கிறது என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே.